6 பாலுக்கு 6 ரன் அடிக்க முடியாமல் தோக்கக்கூடிய ஒரு சில டீம்கள். நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது அடித்து ஆடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன் 6 பாலுக்கு 6 ரன் கூட அடிக்க முடியல? கேப்பை பார்த்து தள்ளி விடணும். லாங் ஃபீல்டருக்கு போகிறதுக்கு கேப் பார்த்து தள்ளாட்டியும் பரவாயில்ல, லாங் ஃபீல்டருக்கு போகிறதுக்கு அடிக்கும் பொழுது மெதுவாக அடித்தாவே அவன் ஒடியா வந்து பிடிக்கிறக்குள்ள ஒரு ரன் ஓடிடலாம். 6 பால் 6 ரன் அடிக்கிறது ஈஸி. நம்ம ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பழகிக்கிட்டாங்க. 6 பாலுக்கு 6 ரன், 6 அடிக்கலாம், தூக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பால் அடிக்கும்போது அது படாமல் போயிடுது. ஒன்றா டாட் ஆயிரு, இல்லைன்னா கேட்ச் ஆயிரு. சில கடினமான பிச்சில் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கிறது கஷ்டம். பிச்சு பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு 4, 6 பிளான் பண்ணாமல் சிங்கிள் ரன் பிளான் பண்ணால் அந்த மேட்ச்சை வின் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 3 ரன் அடிச்சிட்டோம்னா 4வது பால் அவங்க கன்ஃபியூஸில் வைடு நோ பால் போடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ ஒரு பால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ சிங்கிள் எடுக்கலாம். சிங்கிள் எடுத்து மேட்ச்சை வின் பண்ணணும். ஒரு சில டஃப்பான மேட்ச் இருக்குது, டஃப்பான டீம் இருக்குது, பவுலிங் நல்லாயிருக்கு, பிச்சு ரொம்ப கடினமாக இருக்கும்போது நீங்கள் அடிச்சாடுறத விட 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கிறது இப்படி அடிக்கிறது பெட்ரு. இந்த ஒரு வீடியோ பார்த்தா தோத்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி 2 விக்கெட் போயிடுச்சு. ஈஸியாக வின் பண்ணுற மேட்ச் தோக்குறது.